சார் நீங்க? தேர்தல் மன்னன் டாக்டர் கே பத்மராஜன். தேர்தல் மன்னன் 1988 இருந்து இந்த சாதனை தொடங்கி இன்று 2019 கடைசியாக நாங்குநேரி தேர்தல் வரை 207 தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வியை மட்டும் தழுவியிருக்கேன். அதை நீங்களே சொல்லிட்டீங்க. எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கீங்கன்னு கேட்க காலத்துல ஜெயிக்க கூடாது. ஜெயிக்க கூடாதுங்கிறதா ஐடியாவே ஜெயிக்க கூடாதுங்கிறதா? ஜெயிக்க முடியாதுனால அப்படி ஜெயிக்க முடியாது தெரியும். ஏன்னா ஜனாதிபதி தேர்தல்ல வின் பண்ண முடியாது. ஓ, ஜனாதிபதி தேர்தலும் கண்டெஸ்ட் பண்ணீங்க. அப்துல் கலாம், KR நாராயணன், கிருஷ்ணகாந்த், பெரோஸ் சிங் ஷெகாவத், ராம்நாத் கோவிந்த் இவர்கள் கூட எல்லாம் போட்டி போட்டேன். பிரதமர்கள் வந்து வாஜ்பாய், நரசிம்மராவ், கடைசியா நரேந்திர மோடி, ராகுல் காந்தி கூட வயநாடு, அப்புறம் அதே மாதிரி அஸ்ஸாம்ல மன்மோகன் சிங் இவரு கூட எல்லாம் பாட்டியிருக்கேன். அப்ப கருணாநிதியோட கூட சேப்பாக்கத்துல, ஸ்டாலின் கூட கொளத்தூர்ல, ஜெயலலிதா கூட வந்து 96ல பர்கூர், ஆண்டிப்பட்டி, ஆர்கே நகர். இப்ப கடைசியா நாங்குநேரி பை எலெக்ஷன்லயும் வெயிட் பண்ணி தாக்கல். பை எலெக்ஷன் தொடங்கி பிரசிடென்ட் எலெக்ஷன் வரை எல்லா தேர்தலையும் போட்டி. நீங்க எந்த ஊர்க்காரரு? ஆத்தூர். மேட்டூர்ல டைர் ரிட்டர்னிங் வச்சிருக்கேன். ஓகே, நீங்க மேட்டூர்ல இருக்கீங்க. ஆமா, மேட்டூர்ல. நீங்க எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, டெல்லி, யூபி, மத்திய பிரதேஷ். ஓகே, உங்களுக்கு இந்த கண்டெஸ்ட் பண்ணதுல எந்த ஸ்டேட் உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சு? டஃபா ஆந்திராவுல என்ன கடத்திட்டே போயிட்டாங்க 91ல. ஐயே. ஆமா, ஏன்னா அன்னைக்கு அன்றைய காலகட்டத்துல ஒரு வேட்பாளர் இறந்து போனா தேர்தல் நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த சட்ட திருத்தத்தை எனக்காக கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் புரியுது, இடைத்தேர்தல போட்டியிடுறது, சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல. ஆனா ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் போட்டியிடுறது, ஜனாதிபதி தேர்தல எல்லாரும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. 100 MP சைன் பண்ணணும். அப்ப நீங்க எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியும்? தரலாம் இல்லையா? வேட்புமனு தரலாம். அது ரைட். நம்ம ஐடியா வேட்புமனு தர வரைக்கும் தானே. எவ்வளவு எலெக்ஷன் பாத்திருக்கீங்க? சார் 207 தேர்தல் சார். ஆனா இது எப்படி ரெக்கார்டா பதிவாகுதுன்னு கேக்குறேன். மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட். மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட். மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல், அதிக முறை தோல்வி அடைந்தவர் இந்த லிஸ்ட் வந்து லிம்காவில வந்து 3 தடவை கொடுத்துட்டாங்க. நீங்க சந்திச்ச எலெக்ஷன்ல ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் இது. இப்ப கடைசி ராகுல் காந்தி கூட போட்டி போட்டேன் சார். இப்ப வயநாடுல எவ்வளவு ஓட்டு வாங்க? 1858 ஓட்டு. எப்படி அவ்வளவு ஓட்டு வந்துச்சு உங்களுக்கு? வயநாடு சம்பந்தம் இல்லாத இடம் நமக்கு. எப்படி 1850 ஓட்டு? அதுன்னு தெரியல. இல்ல, எங்களுக்கு தெரியலங்கிற வரைக்கும் எனக்கு புரியுது. உங்களுக்கும் தெரியல எப்படி? இல்ல, கேம்பெயின் பண்ணீங்களா, பிரச்சாரம் பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணல சார். வேட்புமனு பண்ணி வீட்டுக்கு வந்தீங்க. இல்ல, ஆனா எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, ஒரு ஓட்டுங்கிறது அவ்வளவு முக்கியமானதாக நம்ம பேசுறோம். மாற்று மனிதர்கள் வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் முன்வைக்கப்படுறது. ஆனா யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து வயநாடுல கண்டெஸ்ட் பண்றாரு, ஒரு ரெக்கார்டுக்காக பண்றாரு. மக்களை சந்திக்கல, கேம்பெயின் பண்ணல, கட்சி சின்னம் என்னன்னு தெரியாது, அவர் எந்த ஊருக்காரன்னு தெரியாது, அவர் ஒரு சாதனைக்காக தான் செய்யறாருன்னு தெரியாது. ஆனா அவருக்கு 1858 ஓட்டு இங்க விழுந்திருக்கு. அப்போ அரசியல் நம்ம இந்த அளவுக்கு கவனிக்கிறோங்க ஒரு கேள்வியை இந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கு. ஜஸ்ட் ரெக்கார்டுக்காக பண்ற ஒருத்தருக்கு 1850 ஓட்டு. அப்போ ஒரு ஓட்டை நம்ம எவ்வளவு சீரியஸா பாக்குறோங்க ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு செலவாச்சு இப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்? இது வரைக்கும் நான் வந்து டெபாசிட் தொகையா மட்டும் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் சார் 32 வருஷத்துல. ஏன்னா டெபாசிட் கிடைக்காது. திருப்பி எல்லாம் வந்துரும். ஜனாதிபதிக்கு மட்டும் திருப்பி கிடைக்கும். சரி, ஓகே. நீங்க? என் பேரு ஜெயபிரகாஷ்.